நம்ம வீட்ல காணாம போன பணத்தை எடுத்தது யாருன்னு ஆதாரத்தோட நிரூபிச்ச கணேஷ் நல்லவரா இல்ல பெத்த தாய் மேல கூசாம திருட்டு பட்டம் கட்டி பணத்தை தாம் பேர்ல பேங்க்ல போட்டு வச்ச உன் மூத்த மாப்பிள்ள நல்லவராமா? ஏமா குருட்டம் போக்குலயும் உங்க மூத்த மருமகனையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஆதாரத்தோட நிரூபிச்ச கணேஷ நம்புங்கம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி ரேவதி, எனக்கு கணேஷ் மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல. அதனால இந்த பணத்தை அவங்கிட்ட கொடுக்க வேண்டாம். அதுக்கு சரியான காரணத்தை சொல்லுங்க. சும்மா எனக்கு பிடிக்கல, நல்ல அபிப்பிராயம் இல்ல, அப்படி இப்படின்னு சும்மா நொண்டி சக்க சொல்லாதீங்க. ரேவதி, கணேஷ் கிட்ட கொடுத்தா எல்லா பணமும் அரோகர் ஆயிடும் மூத்த மாப்பிள்ள சொல்றாரேம்மா. மூத்த மாப்பிள்ள மூத்த மாப்பிள்ள மூத்த மாப்பிள்ள அவரு சொல்றத நம்புவீங்க, பெத்த பொண்ணு சொல்றத நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? நான் என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டயா பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்றேன்? அவ ஏன் ஃப்ரெண்டு, ஏன் கூட படிச்சவ, அவகிட்ட கொடுக்க போறேன்னு தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, மொத்த பணத்தையுமா கொடுக்க போறேன்? 5 லட்சம் தானே கொடுக்க போறேன். இந்த பணத்துல அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரு போகுது. அத புரிஞ்சுக்காம ஃப்ராடு அயோக்கியன்னு ஆரம்பத்துல தடங்கல் பண்ண எப்படி? பெத்த பொண்ணு ஒரு காரியத்துல இறங்கினா அது சக்சஸ் ஆகணும்னு தான் எல்லார் வீட்லயும் வாழ்த்துவாங்க, துணைய நிப்பாங்க. இங்க என்னடானா எல்லாமே தலைகீழா இருக்கு. நாசமா போயிடும், திரும்பி வரவே வராதுன்னு அபசகுன பேச்சா இருக்கு. இப்படி இருந்தா எப்பேற்பட்ட பணமும் நாசமா தான் போகும். இல்லம்மா ரேவதி, நான் என்ன சொல்ல வரேன் மாமா, விட்டுருங்க. ரேவதி எதுவுமே சொல்லாதீங்க. முட்டிட்டு தான் குனிவன் அவ அடம் பிடிக்கிறா. அவள் போக்கிலே விட்டுறலாம். அது இல்ல. வா ரேவதி, போலாம். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, நானும் கூட வரேன். சொல்லி நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏன்பா இப்பதான் கொடுக்க வேணான்னு சண்டை போட்டீங்க, இப்ப நானும் வரேன்னு சொல்றீங்க? இல்லம்மா, நீ உன் ஃப்ரெண்டு பேர்ல நம்பிக்கை வச்சு பிடிவாதமா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது பெரியவங்க யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அப்பதான் வாங்குறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அதனாலதான் நானும் வரேன்னு சொல்றேன். வாமா போலாம். வள்ளி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி வாமா. வா. கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்பா, நீ தான் பாத்துக்கணும். இதெல்லாம் அநியாயம் கணேஷ். ஒழுங்கா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்னமா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் உன்னைய பார்த்ததே இல்லைன்ற, பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறியே. முள்ளங்கி பத்தியாட்டம் 3 லட்சம் ரூபா கொடுத்தனே, அத மொத்தமா முழுங்கிட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? இது பாருமா, நாங்க உன்னை பார்த்ததே கிடையாது. வீணா பிரச்சனை பண்ணாம முதல்ல போமா. அடியாத்தி, இந்த ஃப்ராடுக்காரனுக்கு ஏத்த ஃப்ராடுக்கார பொண்டாட்டி எல்லாம் இருக்க. நீயும் புருஷனும் எத்தனை தடவை என்ன வந்து பார்த்து பேசிருப்பீங்க, அதெல்லாம் மறந்து போச்சா? பணத்துக்கு வட்டி தரேன்னு ஆசை காட்டி என் பணத்தை ஜோடி போட்டு வந்து வாங்கிட்டு போனீங்க. இப்ப என்னடானா என்னையே தெரியாதுன்னு சொல்றீங்க. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். தபர்மா, சும்மா கத்தாதம்மா. உன்னை நான் பார்த்ததும் இல்ல, உங்ககிட்ட நான் பணம் வாங்கினதும் இல்ல. தபர், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. அட பாவி, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அக்ரிமெண்ட் போட்டு வாங்கின பணத்தை இல்லங்கறியே. நீயும் பொண்டாட்டியும் கையெழுத்து போட்டு என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்கீங்க. அதுக்கான அக்ரிமெண்ட் பாரு. இல்ல,
இது எங்க கையெழுத்து இல்ல. நீ ஏதோ ஃபோர்ஜரி பண்ற. நாங்க இதை எழுதி கொடுக்கவும் இல்ல, கையெழுத்து போட்டு உங்ககிட்ட பணம் வாங்கவும் இல்ல. என்னங்க, முதல்ல இந்த டூப்ளிகேட் பத்திரத்தை கிழிச்சு போடுங்க. பணத்தை கேட்டா எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்டையே கிழிச்சு போடுவீங்களா? இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏமாத்தி ஏப்ப விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றேன்னு பாருங்க. போ நீ இந்த கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் போனா எங்களுக்கு பயம் இல்ல. போமா. போறேன். கோர்ட்டுக்கு மேல கோர்ட்டுக்கு போயாவது என் பணத்தை உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். தள்ளுங்கயா வழியில நின்னுட்டு. வாங்க வா, ரேவதி. ரேவதி. வாங்க சார், உள்ள வாங்க. உள்ள வாங்க. அதான் கூப்பிடுறாருல, உள்ள போ. போய் கையில வச்சிருக்கிற 5 லட்சத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போய் நில்லு. போ. ஏமா தயங்குற? பெரிய மாப்பிள்ள அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இவங்கிட்ட பணத்தை கொடுத்தே தருவேன்னு பிடிவாதமா வந்தல்ல. போம்மா, போய் கொடு. போ. சார், எதுவும் இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் சார், வெளியில வேணாம் சார். ஏன்பா, உன் ஃப்ராடு தளமெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆடிச்சே அப்படின்னு வெளியே வச்சு பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு உள்ள வந்து பேசுங்கங்கறியா? வட்டி தரேன்னு எத்தனை பேரை ஏமாத்திருக்க? அந்த லிஸ்ட்ல என் பொண்ணையும் சேர்த்துடலாம்னு பாக்குறியா? அதனால தான் வெளியே வச்சு பேச வேண்டாம், உள்ள வந்து பேசலாம்னு சொல்றியா? சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. இப்ப இங்க வந்து கத்திட்டு போனாலே அவ யாரு, எங்க இருந்து வந்தா, எதுக்காக வந்தான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவ சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க அத வச்சு எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கண்ணெதிரிலேயே பாக்குறோம், அந்த விஷயத்தையும் உண்மை இல்லங்கிற. உன்னை ஃப்ரெண்டு நினைச்சு பழகுனனே. ரேவதி, நான் சொல்றத பேசாத. உன் புருஷனை ஃப்ராடுன்னு சுந்தர மாமா சொன்னப்பெல்லாம் நான் நம்பாம அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு அடிச்சு சொல்லிட்டு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இப்பதானே தெரியுது உங்க ஃப்ராடு தானே எல்லாம். ரேவதி, ஒரு நிமிஷம் அமைதியா நான் சொல்றத கேளு. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் போதுமா? இனி உன் பேச்சையும் உன் புருஷன் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. எப்படி எல்லாம் ஆசை காட்டி பேசுனீங்க? எல்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டிய போடுறதுக்காக தானே. நல்ல வேலை, இப்பவாவது உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா மொத்த பணத்தையும் உங்ககிட்ட நான் பறி கொடுத்திருப்பேன். அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்திருக்காரு. இந்த நிமிஷத்தோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு கும்பிடு. அப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி ஏமாந்து போக இருந்தேன். இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு. வாங்கப்பா போலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? வா, வாங்க மாப்பிள்ள. என்னங்க இப்படி ஆயி போச்சு? ரேவதி கிட்ட இருந்து பணத்தை ஆட்டி போடலாம் நினைச்சா நம்ம நினைப்பிலேயே மண்ணு விழுந்துருச்சு. மண்ணு வெளியில சரண்யா, மண்ணை கொட்டிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா சரண்யா, ரேவதி வர நேரமா பார்த்து நம்ம முன்ன பின்ன பார்க்காத பொம்பளை அனுப்பி பணத்தை திருப்பி கொடுறான்னு சண்டை போட வச்சு நம்ம தலையில மண்ணள்ளி கொட்டிருக்காங்க சரண்யா. யாரு யாரு இப்படி பண்ணது? வேற யாரு? எல்லாம் அந்த சுந்தரோட வேலையா தான் இருக்கும். சுந்தரா? ஆமா, கண்டிப்பா அவனதான் இருக்கும். அவன் பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கான்னு நம்ம ரேவதி கிட்ட ஆதாரத்தோட போட்டு கொடுத்தோமே, அதுக்கு பதிலடி கொடுத்துட்டான் அந்த சுந்தர். டாய் சுந்தர், நீ கில்லினா நான் போக்கிரிடா. என்கிட்டயே அவன் வேலையை காட்டுற. இந்த வேலைக்கு என் பதிலடி எப்படி இருக்குதுன்னு சீக்கிரம் பார்க்க போறடா. என்னம்மா சொல்ற? ரேவதி 5 லட்சம் ரூபாய் பணத்தை கணேஷ் கிட்ட கொடுக்க போயிருக்காளா? மா, எப்படியாவது தடுத்துக்க வேண்டியதுதானம்மா? எப்படிமா தடுக்கிறது?
அவதான் யார் பேச்சையுமே கேட்காம தையா தக்கான்னு குதிக்கிறாளே, அப்புறம் எப்படி தடுக்கிறது? அதான் அவ போக்குலயே விட்டுட்டோம். தப்புமா. ரேவதி ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா மொத்த பணத்தையுமே அவகிட்ட போய் கொடுத்தோம். ஆனா அவ எங்க பேச்ச கேட்காம அந்த கணேஷ் கிட்ட போய் கொடுக்க போயிருக்காளேமா. அந்த பணம் திரும்ப வருமாமா? அது மாலதி, என்னாச்சுங்க? பணம் கொடுத்தாச்சா? கொடுத்ததுக்கு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிட்டீங்களா? இல்ல சொல்லி அந்த பணத்தை கொடுக்கல, திருப்பி கொண்டு வந்துட்டோம். அந்த கணேஷ் பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம மூத்த மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அந்த கணேஷும் சரண்யாவும் அடுத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க அம்சவள்ளி. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த 5 லட்சத்தை கணேஷ் கிட்ட கொடுக்கலான்னு போனோமா, அங்க ஒரு பொம்பளை என் பணத்தை ஏமாத்திட்டேன்னு அவங்ககிட்ட பெருசா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவன் சுயரூபம் என்னன்னு எங்களுக்கே தெரிஞ்சது. உடனே அவனை நல்லா கண்ணாமண்ணான்னு 4 கேள்வி கேட்டுட்டு கொண்டு போன பணத்தை கொடுக்காம திருப்பி கொண்டு வந்துட்டோம். சரியான ஃப்ராடு பையன் அவன். அம்மாடி, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. நல்ல நேரத்துல அந்த ஃப்ராடு பையில பத்தி நமக்கு தெரிய வச்சு பணத்தையும் காப்பாத்திருக்கு. அந்த கணேஷ் ஃப்ராடுன்னு ரேவதி நேர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டா. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம ஆட்டோல புலம்பிக்கிட்டே வந்தா. இப்ப உங்களையும் அன்னிமுகத்தையும் பார்க்க முடியாம கூனி குறுகி ரூமுக்குள்ள போயிட்டா. எதுக்கு தேவையில்லாம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு? இருங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வரேன். அம்சவல்லி, நம்ம வீட்டுக்குள்ள பணம் வரதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்துட்டாலும் அது வெளியே போறது அதை விட கஷ்டமா இருக்கு. இந்த பணத்தை ஜாக்கிரதையா பீரோல கொண்டு போய் பத்திரமா வை. சரிங்க. ரேவதி, கடைசி நேரத்திலேயாவது அந்த கணேஷ் தப்பானவன் தெரிஞ்சுக்கிட்டே அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க? இல்லக்கா, அவங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையில மாமா கிட்ட மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டேன். அதான்க்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, அவங்க தப்பானவங்கன்னு தெரியாம தானே சண்டை போட்ட. நான் மாமாவை சமாதானப்படுத்திக்கிறேன். இனிமேலாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சு நடந்துக்கும். இத பார், நடந்ததை மறந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சகஜமா இரு, சரியா? உயிர் போகுது இந்த வீட்டுல. உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. சத்தியமா உன் போட்டோவை பார்க்குற ஸ்ட்ரென்த் கூட எனக்கு இல்லை. உன்னை நேர்ல பார்த்தா செத்துருவேன். சத்தியமா உன்னை என்னால பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவா. என்ன தம்பி, என்ன பார்க்கணும்னு சொன்னா நான் வந்து நிக்க போறேன். என் முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா? என்ன தம்பி, ஸ்டோர் ரூம்ல வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் மனசு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படிலாம் இல்லைன்னா இருக்குன்னு தான் அர்த்தம் தம்பி. நான் சொல்றது சரிதானே? என்ன தம்பி கவலை? உன் பொண்டாட்டிய பத்தி தானே? அது இல்ல தம்பி,
அவளை ஒய்ஃப பத்தினது தானேன்னு கேட்டேன். புரியல. அகிலாவை பத்தி கவலையான்னு கேட்டேன். அகிலாவா? என்ன தம்பி, அப்போ அகிலாவை பத்தி கவலை இல்லையா? வேற யார பத்தி கவலை? எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேற யார பத்தி கவலைப்பட போறீங்க? எல்லாம் என் மச்சான பத்தி தான். அவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவருக்கு ஆஸ்பத்திரியில டாக்டருங்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்க. உங்க கவலையை போக்குறதுக்கு நான் ஒரு மருந்து கொடுக்குறேன். ஒரு பெக் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலையெல்லாம் அப்படியே படபட படபடன்னு பறந்து போயிடும். என்ன சார்? என்ன தம்பி, புரியலையா? அப்ல இருந்து டவுன் வரைக்கும் ஆல்கஹால் நுழையாத இடமே இல்ல. ஒரு பெக் போடுங்க, கரெக்ட் ஆயிடும். சாரி, எனக்கு பழக்கம் இல்ல. அட என்ன தம்பி நீங்க, எங்க ஆத்தா மட்டும் அவங்க மடியில என்ன போட்டு ஐயா ஃபீடிங் பாட்ல கூடுறா மூர்த்தின்னு பழகியா விட்டாங்க. எல்லாம் காலப்போக்கில் பழகிக்க வேண்டியதுதான். You see, I just need to be left alone. தனியா விடுங்க, சரியா போயிடும். நீங்க போங்க. எப்படி தம்பி தனியா இருந்தா சரியா போயிடும்? தண்ணி அடிச்சா சரியா போயிடும். இது கூட தெரியாம இருக்கீங்க. ஐயோ, நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன். ப்ளீஸ் நீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் கூட வந்து ஒரே ஒரு பெக்க போடுங்க. மூட் அவுட்னா கெட் அவுட் ஆயிடும். வாங்க தம்பி. இல்ல சார். அட வாங்க தம்பி. அட என்ன தம்பி, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நடங்க. என்ன தம்பி, அதையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து அடிங்க. விஸ்வா, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? முதல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அடிங்க. எஸ், நோ ப்ராப்ளம். போதும். இது எதுக்கு? ஓ, தண்ணிலாம் வேண்டாமா? அது மட்டும் போதுமா? இதுவே போதும். உன் பொண்டாட்டி நந்தினிய பத்தி தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கவலையோடையே குடி. நான் உன் ரூட்டை மாத்தி விடுறேன் விஸ்வா. மூர்த்தி, காலி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து. வேணாம், இன்னைக்கு இது போதும். வாங்க போலாம். இன்னும் கொஞ்சம் நான் சாப்பிடுவேன். வேணாம் விஸ்வா, இது போதும், இது போதும், இன்னைக்கு போதும். ஷூர் ஷூர். பார்த்து கையை விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஸ்டடி தான். நான் வேணா கூட வரட்டுமா? என்ன வேணாமா? வேணாம். போயிடுவீங்களா? பார்த்து. என்னங்க, நீ என்ன நீங்க பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப அவனுக்கு ஊத்தி விட்டீங்க? எல்லாம் காரணமா தாண்டி. நீ போய் அகிலா கிட்ட விஸ்வா ரொம்ப மூட அவுட்ல இருக்கான், நீ போய் அவனை சமாதானப்படுத்தணும் சொல்லு போ. அப்படி சொன்னா? அப்படி சொன்னா எல்லாத்தையும் உனக்கு புளிய போட்டு வளர்க்கண மாதிரி வளர்க்கணா தான் விளங்கும். முதல்ல நாம அவங்களை எப்படி சேர்த்து வச்சோம்? வசிய மருந்து கொடுத்து சேர்த்து வச்சோம். இந்த தடவை தண்ணியை கொடுத்து சேர்த்து வைக்க போறேன். அதுக்காக தான் விஸ்வாவுக்கு ஊத்தி விட்டு.
இப்போ உன் பங்குக்கு நீ என்ன பண்ண போற? நேர போய் அகிலா கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லி விஸ்வாவோட ரூமுக்கு அனுப்பி விடு அவளை. போ. நான் இப்பவே போறேன். அகிலா. அகிலா, நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீ இங்கே இருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? விஸ்வா தம்பி மனசுடைஞ்சு போயிருக்காரு. அதை நீ கவனிச்சியா?